என்னம்மா என்னாச்சு? நீ ஏன் அழுவுறீங்க? அண்ணி அழாதீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ரேவதிம்மா, அண்ணி 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 அழாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சு ரேவதி சொல்லுங்க. என்னாச்சு? தங்கச்சி ஏன் அழுதுட்டு இருக்க? அண்ணன் அவர் எங்கேயோ வேலைக்கு போறதா சொன்னார்ல ஆமா, அண்ணன், அதெல்லாம் பொய்யின்னு. அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அண்ணன். போலீஸா? எது போலீஸா? எதுக்கு போலீஸ் எதுக்கு அவரை கூட்டு போகுது? அண்ணி? எதுக்கு? சரி இருமா இருமா, அழாத. இல்ல போலீஸ் புடிச்சிட்டு போனாங்களே, என்ன காரணம்னு சொன்னாங்களா? எதுக்காக புடிச்சிட்டு போறாங்க அவரை? தெரியல அண்ணன், பேசவே விடல அண்ணன். என்ன பார்த்து அழுதுகிட்டு ஜீப்ல ஏறி போனார் அண்ணன். எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணன். அவர் ஒரு அப்பாவின்னு. அவரு என்னென்ன தப்பு பண்ணிருக்க போறாரு? அவரை ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லைன்னு, வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த நிலைமைக்கு. அண்ணி நீங்க அழாதீங்க. அண்ணி வெற்றி, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. சரி மேடம், கோர்ட்டு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். அண்ணி நீங்க அழாதீங்க. நீ அழாதமா, என்னன்னு நான் பாருங்க. ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஒரு நிமிஷம் இரு. நான் கேக்குறேன், நீ அழாத. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு உதவி. முருகன்ற பேர்ல யாராவது மேல இன்னைக்கு இது கோர்ட்ல ஏதாவது கேஸ் வந்திருக்கா? முருகனா? எந்த முருகன்? போட்டோ ஏதாவது இருக்கா? போட்டோ இருங்க, அப்படி லைன்ல இருங்க, நான் அனுப்பிச்சு விட்றேன் பாருங்க. ஆ. அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஓ, இவரா? இவர்தான். இவரை ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. கோர்ட்ல நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு தப்ப அவர் ஒத்துக்கிட்டார் சார். இப்ப ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. புழல் ஜெயில இருக்காரு. சரி, நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன்.